ஒரு மனிதன் தேவன் பயன்படுத்த விரும்புனா அவனுடைய ஆவிக்குரிய பயணம் கொஞ்சம் லாங்கா போகும். மோசே மாதிரி லாங்கா போகும் பொழுது அந்த லாங்ல தான் அவனுக்கு நிறைய மாற்றங்கள், ஆவிக்குரிய பாடங்கள், தேவன் நடத்துற விதங்கள், தேவனுடைய குரலை கேட்கிற விதங்கள், இது எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல தான் அந்த வனாந்தர வாழ்க்கையில தான் அவன் கற்றுக்கொள்ளுகிறான். உங்களுடைய தரிசனம் பெருசா இருந்தா உன்னுடைய பயணம் கொஞ்சம் பெருசா போகும். உன்னுடைய தரிசனம் சிறுசா இருக்குமானால் உனக்கு அந்த வனாந்தர பயிற்சியும் ஒரு சிறிய அளவுல இருக்கலாம். ஆனா யாருமே செய்யாததை செய்யணும், யாருமே சாதிக்காததை சாதிக்கணும் அப்படின்னா யாருமே இல்லாத பயணம் நீ போகணும். ஏன்னா அது முடிவிலே விளங்கும். கைத்தட்டும், முடிவிலே விளங்கும்.